உயர்ந்து நிற்கும் திரையுலக சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன் என்ற ஒரு தனி நடிகரை எப்படி மாபெரும் பல்கலைக்கழகம் என்று அழைக்கலாம் என்பதற்கான விளக்கத்தை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். பல்கலைக்கழகம் என்பது உயர்கல்வியையும் ஆய்வையும் மேற்கொள்ளும் ஒரு நிறுவனம். கலை, அறிவியல், பொறியியல், மருத்துவம், சட்டம், அரசியல், ஆன்மீகம் என்ற மக்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பாடங்கள் பற்றியும் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ஆய்வுகள் என்று அத்தனையையும் உள்ளடக்கியதே பல்கலைக்கழகம். அங்கு மாணவர்கள் ஒவ்வொரு துறைக்கும் தயார் செய்யப்படுகிறார்கள். 3, 5, 10 ஆண்டுகள் என்று அவரவர் விருப்பத்திற்கேற்ப கால இடைவெளியில் பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள். பின்னர் சமுதாயத்திற்கு பணிகளில் அமர்த்தப்படுகிறார்கள். பட்டங்களின் மூலம் பல்கலைக்கழகங்கள் மக்களுக்கு பலதரப்பட்ட அறிவை போதிக்கின்றன. பாமர மக்களுக்கு, பள்ளிக்கூடம் பக்கமே போகாதவர்களுக்கு, பொழுதுபோக்காக படங்களை மட்டுமே பார்ப்பவர்களுக்கு பல்கலைக்கழகங்களை காட்டிலும் அதிக அறிவை போதித்த ஒரு தனி மனிதன் சிவாஜி கணேசன் என்பதாலேயே இவரை மாபெரும் பல்கலைக்கழகம் என்கிறோம். 288 திரைப்படங்களில் நடித்தவர் சிவாஜி கணேசன். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி மொழிகளிலும் நடித்தவர். 250க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் கதாநாயகனாக நடித்த ஒரே நடிகர் சிவாஜி கணேசன். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், தாதா சாஹிப் பால்கே, செவாலியர் போன்ற விருதுகளை பெற்றவர் சிவாஜி கணேசன். சிம்ம குரலில் தெளிவான உச்சரிப்புடன் வசனங்களை பேசுபவர் என்பதையெல்லாம் தாண்டி எப்படி பல்கலைக்கழகமாக நிமிர்ந்து நிற்கிறார் என்று பார்ப்போம். சுதந்திர போராட்ட வீரரான இவருடைய தந்தையார் ரயில்வேயில் பணியாற்றிய போது வெள்ளைக்கார சிப்பாய்கள் சென்ற ரயிலுக்கு வெடி வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சிறை சென்றாராம். அவர் சிறை சென்ற அன்றைக்குத்தான் சிவாஜி கணேசன் பிறந்தாராம். சுதந்திர வேட்கையில் ஊறிய குடும்பம். பிரபல நடிகரான பிறகும் அண்ணன் தம்பியுடன் கூட்டு குடும்பமாகவே வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறார். பாரம்பரியத்தை மதித்தவர். நேரு, சாஸ்திரி, காமராஜர் போன்ற பெருந்தலைவர்கள் இயற்கை இடர்களில் இருந்து மக்களை மீட்க நிதி திரட்டிய போதெல்லாம் லட்சக்கணக்கில் வாரி வாரி கொடுத்தவர். இவை இவருடைய வள்ளல் தன்மைக்கு சான்று. தனது 24 வயதிலேயே பராசக்தி படத்தில் அறிமுகமாகி 72 வயது வரை இடைவிடாமல் நடித்து இமயமாக உயர்ந்து நின்றாலும் இயக்குனர் குறிக்கும் படப்பிடிப்பு நேரத்திற்கு அரை மணி நேரம் முன்பாகவே ஆஜராகிவிடும் அற்புத நடிகர் இவர். திரையுலகில் நேரம் தவறாமைக்கு இவரே ஒரு உதாரணம். தன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் இளைஞராக இருந்தாலும் அவர்கள் இயக்குனர் பொறுப்பேற்றால் அவர்கள் வார்த்தைக்கு உரிய மரியாதை வழங்கிய உத்தம நடிகர் இவர். மனித நேயத்தை வாழ்வில் கடைபிடித்தவர். ஒரு நடிகராக எப்படி இவர் உயர்ந்து நிற்கிறார் என்று பார்த்தால், ஆன்மீகவாதிகள் மகிழும் வண்ணம் திருவிளையாடல் என்ற திரைப்படத்தில் சிவபெருமானாகவே நடித்து நம் மனங்களில் பரமேஸ்வரனை பதித்தவர். இறைவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று படிக்காத பாமரர்களையும் நம்ப வைத்தவர். அவர்களும் ஆன்மீகவாதிகளாக மாற அடிக்கோலியவர். இதிகாச கர்ணனாகவே மாறி அந்த வாடாத வள்ளலுக்கு மேலும் புகழ் சேர்த்தவர். நடுவில் வந்த சைவ சமய குறவராகவும் மாறியவர். சுதந்திர வேட்கையை இந்த மண்ணில் விதைத்த வீரபாண்டிய கட்டபொம்மனாகவே மாறி இளைஞர்கள் ரத்தத்தில் சுதந்திர சூட்டை ஏற்றியவர். பின்னால் வந்த வ.உ. சிதம்பரனாராகவே வாழ்ந்து காட்டியவர். ஒரு பாதிரியாராக, கல்லூரி பேராசிரியராக, காவல்துறை அதிகாரியாக, பாடகராக, புலவராக, லாரி ஓட்டுநராக, அப்பாவியாக என்று அனைத்திலும் முதிரை பதித்தவர். பாசமலர் அண்ணனாகவும், ராஜபாட் ரங்கதுரை அண்ணனாகவும் என்றைக்கும் மக்களின் இதயங்களில் வீற்றிருப்பவர். தெய்வ மகனில் 3 வேடங்களிலும், நவராத்திரியில் 9 வேடங்களிலும் நடித்து உழைப்பின் உயர்வை உணர்த்தியவர். இவையெல்லாம் சில உதாரணங்கள் தான். அனைத்தையும் விருத்திடின் நாட்கணக்கிலாகும் நாம் சொல்லி முடிக்கவே. வசந்த மாளிகையில் ஆட்டம் போடும் மைனராக வந்து கலக்கிவிட்டு அதன் பின் காதலிக்காக தன் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்கும் உயர்ந்த நிலையை எட்டுவார். வேண்டாம் என்றால் விலைமாதாக இருந்தாலும் தொடக்கூடாது என்பது எவ்வளவு உயர்வான வசனம். ஊரே வந்து முதல் மரியாதை வழங்கும் நாட்டாமையாக வந்து தனக்கு பிறக்காத மகளை தன் பாசத்தையெல்லாம் கொட்டி வளர்க்கும் தந்தையாக போற்றப்படுவார். இப்படி இன்னும் பலவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். இவையெல்லாம் மக்களை நல்வழிப்படுத்த இவர் காட்டிய பாதைகள். இது எல்லோருக்குமான பொதுவான அறிவுரையும் கூட. நேரம் தவறாமை, உயர்ந்த அதிகாரிகளை, மூத்தவர்களை மதித்தல் மற்றும் பெண்கள் விஷயத்தில் ஒழுக்கத்தை கடைபிடித்தல் என்பதுதானே இதன் பொருள். இந்த மாபெரும் பல்கலைக்கழகத்தின் அறிவுரையை திரையுலகம் பின்பற்றியிருந்தால் திரையுலகில் ஆரம்பித்த பாலியல் சூறாவளி பரவிக்கொண்டிருக்காதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.